ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kbartsandcreations. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மக்கிட்ட இருக்கிற கண்ணாடி வளையலில் எப்படி நம்ம அழகாக இந்த மாதிரி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த வளையல் எல்லாமே கண்ணாடி வளையலில் செஞ்சது தான். நான் இந்த வளையல்லாம் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வீடியோட எண்டில் எந்த மாதிரி வளையல் நம்ம யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி வளையல் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க, இப்போ நான் இந்த வளையல்லாம் எப்படி பண்ணேன்னு சொல்கிறேன். இதெல்லாம் நான் இந்த வளையல்லாம் செஞ்சு 3 இயர்ஸ் ஆகுது. ஆனால் பாருங்கள், கண்ணாடி வளையல் செஞ்ச மாதிரி இருக்காது. நம்ம ஷாப்பில் வாங்குகிற வளையல் மாதிரி தான் இருக்கும். இந்த வளையல்லாம் நம்ம கண்ணாடி வளையல் போட்டுட்டு சைடில் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வளையல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ தான் வீடியோ போட்டோம், ரீசெண்டாக தான். பார்க்கலன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க, ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி. இந்த வளையலுமே கண்ணாடி வளையலில் செஞ்சது தான். பாருங்கள் எப்படி இருக்குது ஃபினிஷிங் சொல்லிட்டு. இந்த மாதிரி பீட்ஸ்லாம் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். நம்ம இந்த மாதிரி கண்ணாடி வளையல்லாம் வாங்கும்போது இந்த மேலே இருக்கிற டிசைன்ஸ்லாம் போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேஸ்ட்டாக வச்சுருப்போம் அந்த வளையல்லாம். அதெல்லாம் வச்சு நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இதுவுமே கண்ணாடி வளையல் தான் இது. இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ நம்ம போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க பார்க்காதவங்க. இந்த வளையல் எப்படி செஞ்சுருக்கேன்னா, ஒரு மிரர் வச்சுட்டு அதை சுற்றி பேர்ல் செயின் யூஸ் பண்ணி இந்த வளையல் ரெடி பண்ணியிருக்கேன். எல்லாமே நம்ம கண்ணாடி வளையலில் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பர்சனல் யூஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெட்டர். நம்ம இதுக்காக தனியாக நம்ம வளையல் வாங்கி செய்யணுன்ற தேவையே கிடையாது. இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். பாருங்கள், இதுவுமே அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இதை செஞ்சுமே ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது பாருங்கள், ரொம்ப நாள் ஆன மாதிரி. யூஸ் பண்ணுற வளையல் தான் இது, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வளையல் நம்ம செய்யும்போது சைடில் நம்ம வளையல் போட்டுட்டு சைடில் 2 வளையல் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கெல்லாம் இந்த வளையல் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் அந்த மாதிரி தான். வெறும் ஸ்டோன் செயின் மட்டும் வச்சு இந்த வளையல் செஞ்சுருக்கேன், கோல்டு கலரில். இது பாருங்கள், ஒரு செட் வளையல் மாதிரி செஞ்சுருப்பேன். தெரியுதா உங்களுக்கு? பிங்க் அண்டு எல்லோ அந்த மாதிரி காம்பினேஷன் இது. நம்ம இந்த மாதிரி சிங்கிளாகவும் இந்த வளையலை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எல்லோ கலர் மட்டும் வச்ச மாதிரி. இந்த மாதிரி எல்லோ கலர் நம்ம ட்ரெஸ் யூஸ் பண்ணுறோன்னா அப்போ வெறும் எல்லோ மட்டும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் இந்த வளையல் 2 இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த வளையலும் தனியாக சிங்கிளாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே கண்ணாடி வளையலில் செஞ்சது தான். இந்த மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி செஞ்சு காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வளையல் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டுமே அதே மாதிரி தான், ஒரு செட் வளையல் மாதிரி தான். இதெல்லாம் சிங்கிளாக இருக்கிற வளையல் இது. சிங்கிளாக ஒரு கண்ணாடி வளையல்லையும் இந்த மாதிரி செஞ்சுருப்பேன். சிங்கிளாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே 4 வளையல் அந்த மாதிரி வச்சு செஞ்சேன். பாருங்கள் எப்படி இருக்க சொல்லிட்டு. ஷாப்பில் வாங்கினா கூட நமக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங் கிடைக்காது. கொஞ்சம் நல்ல த்ரெட் பிரிஞ்சு போயிடும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம செய்யும்போது நல்லா குவாலிட்டியாக பொறுமையாக பண்ணிக்கலாம் இதை. இதுவும் ஒரு செட் பேங்கல் தான். குந்தன்ஸ் வச்சு இந்த வளையல் செஞ்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. ஃப்யூச்சரில் நம்ம சேனலில் இந்த மாதிரி வளையல்லாம் வச்சு இன்னும் நிறைய டிசைன்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இதுவும் அதே மாதிரி தான். இது ரொம்ப சிம்பிளாக நான் ஃபஸ்ட்டு வளையல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது செஞ்ச வளையல் இது. ஆனால் பாருங்கள், இன்னமும் எந்த ஒரு டேமேஜுமே கிடையாது. ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த வளையலும். ஃபினிஷிங்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் வளையல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது ஒரு ப்ளூ கலர் வளையல் இது. இந்த ஸ்டோன் செயின் மல்டி கலரில் ஷேட் தெரியும், மல்டி கலர் ஷேடில் தெரியும். இந்த ஸ்டோன் ப்ளூ கலர் நம்ம ட்ரெஸ் பண்ணும்போது இந்த வளையல் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் சிங்கிள் வளையல் வச்சு தான் செஞ்சுருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம இந்த மாதிரி வளையல்லாம் பார்த்தாச்சு. என்கிட்ட இப்போ இருக்கிற கலெக்ஷன் மட்டும் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். இப்போது நம்ம எந்த மாதிரி வளையல் யூஸ் பண்ணால் ரொம்ப நாளைக்கு நம்ம இந்த வளையல் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி வளையல்லாம் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணக்கூடாத வளையலை காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் டிசைனர் பேங்கல் அப்படி சொல்லிட்டு கண்ணாடி வளையல் வாங்குவோம்.
இந்த மாதிரி வளையல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து சீக்கிரமாக உடஞ்சிரும். உங்களுக்கே தெரியும் இந்த வளையல்லாம் வந்து கையில் போடும்போதே உடையும். இந்த வளையல் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம செஞ்சு கஷ்டப்பட்டு செஞ்சு அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். இதில் வந்து பண்ணாதீங்க. எந்த வளையலில் செய்யணும்னா இங்கே பாருங்கள். இந்த மாதிரி வளையல் வர்றது பிளைன் வளையல் அந்த மாதிரி வளையல்லாம் கொஞ்சம் திக்காக இருக்கும். சீக்கிரம் உடையவும் உடையாது. மேலே இருக்கிற டிசைன் போனாலும் வளையல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி வளையலில் தான் செய்யணும் நீங்கள். பிளைன் வளையல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம செய்கிறதுக்கு. இந்த மாதிரி வளையல் சூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா சீக்கிரம் உடையாது. ரொம்ப நாளைக்கு லைஃப் லாங் வந்து நம்ம அந்த வளையல் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.